குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங். இப்போ ஓகேங்களா, தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிக கனமழை வந்து பெய்து வருது சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களையும் சரி தென் மாவட்டங்களையும் சரி சரியான கனமழை பெய்து வருதுப்பா. ஓகேங்களா, ஸோ அதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா வானிலை ஆய்வு மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்கப்பா. அதாவது தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மழைக்கு, அதாவது கனமழைக்கு வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக கனமழைக்கான வாய்ப்பு உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நாளை, அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இன்னும் ஓரிரு நாட்கள் விடுமுறை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுப்பா. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் பள்ளிகளுக்கு மட்டும் இல்லாமல் கல்லூரிகளுக்கும் சேர்த்து விடுமுறை அறிவிக்கிறாங்க. ஸோ அதுக்கு மெயின் காரணம் வந்து பார்த்திங்கன்னா அதிக கனமழை வந்து பெய்யுதுப்பா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்படுறதால கல்லூரி மாணவர்களுக்கும் சேர்த்தே விடுமுறை அறிவிக்கிறாங்க. ஸோ இன்று வந்து எந்தெந்த மாவட்டங்களுக்கு ஆல்ரெடி விடுமுறை அறிவிச்சான்றதை ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, புதுச்சேரி, காரைக்கால் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை. தஞ்சாவூருக்கு மட்டும் பள்ளிகளுக்கு விடுமுறை. ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 5 மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. அதில் 4 மாவட்டம் பள்ளி கல்லூரி, 1 மாவட்டம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள். ஓகேங்களாப்பா, ஸோ நான் சொன்னேன்லப்பா, அதாவது ஒரு 13 மாவட்டங்கள். ஸோ அதுக்கு மிக கனமழை வந்து இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிப்பாங்கன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்கிறப்போ. ஓகேங்களா, ஸோ இந்த அப்டேட்டை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.